நான் கண்ணால் பார்த்தது சொல்கிறேன் நான் பெரம்பூர் தொகுதியில் நான் நின்று ஸ்பாட்டில் வந்து எனக்கே பயம் வந்துச்சு. நம்ம ஆஃபீஸ் ஷட்டர்லாம் இறக்கி விடலாமான்னு தோணி போச்சு. பக்கத்துலேயே வந்து பசங்க போய் அந்த கண்ணாடியை வந்து தட்டுறாங்க. இது மாதிரி விஷயம்தான் வந்து ஒரு செக்யூரிட்டிக்கு பாதுகாப்பே கிடையாது அவருக்கு. மக்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்குது. இதுதான் வந்து விஜய் இந்த கரூர் சம்பவம் மாதிரி தெரியுது. சரி, இவங்களோட இன்டர்னல் செக்யூரிட்டியே இல்லை. இப்போ அவர் மேலே ஒரு அட்டாக் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக அங்கே ஸ்பாட் இமீடியட் ஆக்ஷன் ஜம்ப் ஆகிறக்கூடிய அங்கே பாடி கார்ட்ஸ் வந்து இந்த சஃபாரியில் தொத்திக்கிட்டு போகிறான். ஒரு 3 பேரோ 4 பேரோ, அவ்வளோதான், வேறு யாருமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது ஒன்று விஜயினோட உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது. இந்த ஒரு டிசி வண்டி போனதுக்கப்புறம் வேறு எந்த போலீஸும் கிடையாது. அதுக்கப்புறம் கடைசியில் போலீஸ் போகுது, பின்னாடி ஒரு வேனோ இது அதில் போகிறாங்க போலீஸ். மறுபடியும் ஒரு கரூர் சம்பவம் நடந்துருமோ இவர் தேர்தல் பிரச்சாரம் முடிக்கிறதுக்குள்ள அப்படின்றதான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. யாருனுடைய பிளானிங் அப்படின்னா, இது பிளானிங்கா இல்லை பிளானிங் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்களா, இல்லை இன்னொரு சம்பவம் நடக்கட்டும்னு நினைக்கிறாங்களா? விஜயினோட உயிருக்கு இதில் வந்து வேறு ஏதாவது மர்மங்கள் இருக்கா அப்படின்றத போக தான் தெரியும். அது உங்களுக்கு சந்தேகமாக தான் இருக்குது எனக்கு. இதெல்லாம் செட் பண்ணி பண்ணுறாங்களா, விஜய் உயிருக்கே ஆபத்து இருக்குமான்றதான் எனக்கு. ரியல் ஒன் உறவுகளே, நடுநிலையோடு பொறுப்புடன் செய்திகளை வழங்கி பல லட்சக்கணக்கான மக்களின் நம்பிக்கையை பெற்ற நமது சேனல் வளர்ச்சிக்கு உங்கள் ஆதரவு தேவை. இந்த ஊடக பயணம் தொடர்ந்து வலுப்பெற திரையில் தெரியும் QR கோட் ஸ்கேன் செய்தோ அல்லது டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வங்கி விவரங்கள் மூலம் உங்களால் முடிந்த அளவு சப்போர்ட் செய்யுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் நமது குரலை இன்னும் பல லட்சம் பேரிடம் கொண்டு செல்ல உதவும். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு சரவண பெருமாள் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். சார், தற்பொழுது உங்கள் ஏரியா பெரம்பூருக்கு வந்து விஜய் அவர்கள் வந்துட்டு போனாங்க. வந்துட்டு போனதனுடைய நிகழ்வுகளை பார்க்கும்போது ஒரு கரூர் சம்பவம் வந்து என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் என்னிடம் வந்து பகிர்ந்திருந்தீங்க. நேராகவே நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அப்படி பார்க்கும்போது ஏன் கரூர் சம்பவம் உங்களுக்கு அப்படி தோணுச்சு? அதாவது வந்து பார்த்திங்கன்னா, பெரம்பூர் அப்படின்ற பகுதியில் வந்து வேட்பு மனு தாக்கல் செய்கிறார். அம்பேத்கர் காலேஜில் நம்ம ஆட்கள் வந்து நிற்கிறாங்க. அங்கே நம்ம சமூக ஆர்வலர்லாம். அதாவது அவர் வர போகிற இப்போ இந்த சீக்வன்ஸை பார்த்திங்கன்னா, இவர் வந்து திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையே தான் போட்டி அப்படின்ற ரீதியில் பல பேர் வந்து பல விதமாக சொல்கிறாங்க. விஜய் வந்து பிஜேபியினுடைய ஏ டீம், பி டீம், சி டீம் இப்படிலாம் வந்து சொல்லிட்டு போவாங்க. இப்போ ஸ்டாலின் ஒரே நேரத்தில் ஃபைல் நாமினேஷன் போகிறார், இவரும் ஒரே நேரத்தில் நாமினேஷன் போகிறாரு. அம்பேத்கர் காலேஜ் என்ட்ரன்ஸில் வேட்பு மனு வாங்கிறதுக்கு கூட உள்ள விடலை போலீஸ். வேட்புமனு உள்ளே வாங்க போகிறாங்க, அவங்கள கூட உள்ள விஜய் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணுன்ற மாதிரி போலீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. அதே போலீஸ் வந்து இங்கே வந்து பாதுகாப்பு கொடுக்கலன்னு சொல்லி சிடி நிர்மல்குமார் வந்து என்ன பண்ணுறாரு, கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. வில்லிவாக்கத்தில் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்திடுறாங்க. கட்டுக்கடங்காத கூட்டம் அப்படின்றது. ஸோ இதான் விஷயம். இப்போ நம்ம வந்து அது வந்து நம்ம நண்பர்கள் சொன்னது. என்னால் அந்த ஸ்பாட்டுக்கு கூப்பிட்டாங்கன்னா, இங்கே வந்து பிரச்சனை ஆகுது, நீங்கள் போங்க, நம்ம சமூகலாம் கூப்பிட்டாங்க. பட் நம்ம போக முடியல. அவ்வளோ கூட்டம் உள்ள டிராஃபிக்கை கடக்கிறதுக்கு இதுவாகிடுச்சு, டைம் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம ஆள் வந்து ஜெயக்குமார், ஆவடி ஜெயக்குமார்ன்றவர் அங்கே களத்தில் நின்னார். ஸோ நாங்கள் வந்து அங்கே இருக்கவங்க வந்து குரல் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் உள்ளே விட்டாங்க போலீஸ். ஸோ இந்த மாதிரியான ஒரு கெடுபிடிகள்லாம் இருந்தது. ஆனால் வந்து ஒரு பக்கம் வந்து போலீஸ் இந்த மாதிரி பண்ணால், அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போலீஸு வந்து பாதுகாப்பாக இல்லைன்னு சொல்கிறது உண்மை. கரூரில் போலீஸ் பாதுகாப்பு கிடையாது. இங்கேயும் அதே மாதிரி தான் இருந்தாங்களே. வீடியோவில் தென்பட்டாங்களே போலீஸ் நபர்கள்லாம். எத்தனை பேர் தென்பட்டுருப்பாங்க சார்? நான் கண்ணால் பார்த்தது சொல்கிறேன் நான். பெரம்பூர் தொகுதியில் நான் நின்று ஸ்பாட்டில் வந்து எனக்கே பயம் வந்துச்சு. இப்போ என் ஆஃபீஸில் உட்காந்துருக்கேன்னா ஷட்டரு கடை, நம்ம ஆஃபீஸ் ஷட்டர்லாம் இறக்கி விடலாமான்னு தோணி போச்சு. அந்தளவுக்கு இந்த சின்ன பசங்கள்லாம் வராங்க. ஏதோ ஒன்று டக்குன்னு நம்ம கண்ணாடி கதவுலாம் கண்ணாடியெலாம் டப்புன்னு கை அதில் தான் முதல்ல படும். அந்த மாதிரி யோசிக்கிற சூழ்நிலை அங்கே ஓரளவுக்கு கூட்டம் மிதமாக தான் இருந்தது நம்ம பகுதியில், நம்ம ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது. ஆனால் என்ன விஷயம்னா, டிசி வண்டின்னு நினைக்கிறேன், அது டெப்யூட்டி கமிஷனர் வண்டின்னு நினைக்கிறேன், முன்னாடி போகுது. இடையில வந்து பெரிய கேப்பு. என்ன கேப்புன்னா, இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து ஓட்டுக்கு இல்லாத பசங்க தான் உள்ள நடுவில் இருக்காங்க.
அதுக்கப்புறம் விஜய் வண்டி வருது. அது பக்கத்துலேயே வந்து பசங்க போய் அந்த கண்ணாடியை வந்து தட்டுறாங்க. ஏன்னா விஜய் இந்த பக்கமும் பார்த்து இப்படி கை காமிக்கிறாரு, இந்த பக்கமும் பார்த்து கை காமிக்கிறாரு. இந்த பக்கம் பார்க்கறது கை காமிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த பக்கத்தில் இருக்கவங்க வந்து கண்ணாடியை டப்பு டப்புன்னு தட்டுறான், இவர் இந்த பக்கம் பார்க்குறாரு. இந்த மாதிரி விஷயம்தான் வந்து ஒரு செக்யூரிட்டிக்கு பாதுகாப்பே கிடையாது அவருக்கு. ஏதாவது ஒன்றுன்னா இப்போ நேற்று ஒரு பாட்டில் எரிஞ்சானுங்க. இப்போ டக்குன்னு ஒருத்தன் அந்த கண்ணாடி இதை ஒரு சின்ன ஒரு ஆயுதத்தோட வெப்பனையோ வச்சு யூஸ் பண்ணி அதை அட்டாக் பண்ணி தான் என்ன நடந்திருக்கும் அந்த சம்பவம் அப்படின்னு யோசிக்கணும் நம்ம. இது வந்து நம்ம வந்து பொதுப்படியாக சமூக ஆர்வலராக யோசிக்கிறோம். என்னன்னு கேட்டால், ஒரு இன்சிடென்ட் நடந்து போச்சுன்னா அங்கே இருக்க மக்கள்லாம் பாதிக்கப்படுவாங்க. குழந்தை குட்டியெல்லாம் நிற்குது, சின்ன சின்ன பசங்களை கை குழந்தைய தூக்கிட்டு வந்து லேடிஸ் எல்லாம் நிற்கிறாங்க. அசம்பாவிதம் நடக்கும்போது என்ன ஆகும், உடனடியாக டக்குன்னு ஒரு கலவரம் மாதிரி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ யார் பாதிக்கப்படுவாங்க, அந்த சுற்றி இருக்க அப்பாவி மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. ஸோ இது ஒரு இன்சிடெண்ட். அப்புறம் நான் வந்து என்ன பண்ணுறேன், அங்கேருந்து கிளம்பி ஒரு பகுதிக்கு போகிறோம், மாதவரம் போகணுன்றதுக்காக போகிறோம். அங்கே இடையில மூலக்கடையை கிராஸ் பண்ண முடியல. சரி, நான் வேறு ஒரு சந்தில் போய் நிற்கிறேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டம் ஆர்ப்பரிக்குது. இதுதான் வந்து விஜய் இந்த கரூர் சம்பவம் மாதிரி தெரியுது. நான் அந்த பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். என்ன மெயினான பாயிண்ட் என்னென்னா, விஜய் வண்டி போகுது, அதுக்கப்புறம் பின்னாடி மறுபடியும் பைக்கில் வர பசங்களாம் வராங்க. எல்லாம் சின்ன சின்ன பசங்க, ஒரு பைக்கில் 4 பேர் 3 பேர் 5 பேர் கூட ஒரு பைக்கில் உட்காந்துட்டு வரான். அதுக்கப்புறம் இவங்க செக்யூரிட்டி கார்டு வராங்க. அந்த வேன்லேயே வந்து தொத்திக்கிட்டு போகிற செக்யூரிட்டி கார்டை அந்த பசங்களை தள்ளி விட மாட்றாங்க. இவங்களோட இன்டர்னல் செக்யூரிட்டியே இல்லை. இவங்களுக்கு இருக்க கெப்பாசிட்டிக்கு ஒரு 20 பேரையோ என்னமோ வந்து செக்யூரிட்டி போட்டு அதை கேப்பை விட்டு சைடில் நின்று பாருங்கள். உங்கள் தலைவரையோ உங்கள் பிடிச்சமான சினிமா ஸ்டாரை வந்து நீங்கள் பாருங்கள், கொஞ்சங்க, விளையாடுங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, மற்ற மக்களுக்கு பாதிப்பு இருக்கக்கூடாது, அதுதான் மெயினான விஷயம். இவங்க வந்து அந்த செக்யூரிட்டி, இவங்க இன்டர்னல் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணணும் இல்லையா, அது பண்ணலை. ஸோ இந்த மாதிரி இது நடக்கும்போது வந்து மூலக்கடையில் வந்து இது ஒரு இன்சிடெண்ட். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா கேப்பு, இவர் வரதுக்கும் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா பின்னாடி இவங்களோட செக்யூரிட்டி கார்ட்ஸ் வர பர்சனல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களாம் அந்த சஃபாரி போட்டுக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்காங்க. ஒரு சிலர் அந்த காரில் தொத்திட்டு போகிறாங்க. அவங்க போய் தடுக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏதோ ஒரு இது நடந்ததுன்னா என்ன நடக்கும்? இப்போ நார்மலாக ஒரு பாடி கார்டு வச்சுக்கிறாங்கன்னா சுத்தூரம் 6 டைரக்ஷனில் நிற்பாங்க அவங்க பாடி கார்ட்ஸ். ஒரு பக்கம் இவன் ஒருத்தன் பார்ப்பான், இப்படி பார்ப்பானுங்க, தடுக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் இருக்கும். இப்போ இந்த ட்ரம்ப்பு கூட ஷூட் பண்ணாங்க ஒருத்தர், அவர் தேர்தல் பிரச்சாரம் பண்ணும்போது அவர் கண்ணு சைடில் அடிச்சிச்சு. உடனே என்னாச்சு, 8 பக்கமும் 10 பக்கத்துலேருந்து செக்யூரிட்டி கார்ட்ஸ் ஜம்ப் ஆகுறாங்க. இது வந்து அந்த மாதிரி வந்து இல்லவே இல்லை. இப்போ அவர் மேலே ஒரு அட்டாக் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனடியாக அங்கே ஸ்பாட் இம்மீடியட் ஆக்ஷன் ஜம்ப் ஆகிறக்கூடிய அங்கே பாடி கார்ட்ஸ் வந்து இந்த சஃபாரியில் தொத்திக்கிட்டு போகிறான். ஒரு 3 பேரோ 4 பேரோ, அவ்வளோதான், வேறு யாருமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி சம்பவம் நடக்கும்போது ஒன்று விஜயினோட உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது, பொதுமக்கள் உயிருக்கும் பாதுகாப்பு கிடையாது. போலீஸினோட மெத்தனை போக்கு, போலீஸினுடைய நம்பர்ஸும் கம்மி. அந்த ஒரு டிசி வண்டி போனதுக்கப்புறம் வேற எந்த போலீஸும் கிடையாது. அதுக்கப்புறம் கடைசியில் போலீஸ் போகுது, பின்னாடி ஒரு வேனோ ஏதோ அதில் போகிறாங்க போலீஸ். இதுதான் விஷயம். மூலக்கடையில் வந்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மொபைல் கேமரா வச்சு ஷூட் பண்ணுறதுல தான் இருக்காங்களே. அக்கம் பக்கத்தில் யாருக்கு என்ன ஆகுது, என்ன இது மேலே ஏறுறாங்க. ஒரு பையன் வந்து கிரெயின் மேலே ஏறுறான். கிரெயின் அந்த இடத்துல சிக்னலில் கிராஸ் ஆகுது, எங்கேயோ போகுது. அது அந்த இதில் டாப்பில் ஏறி நிற்கிறானுங்க. அவன் ஏறி நின்றுக்கிட்டு ஃபோட்டோ ஷூட் பண்ணுறான். எல்லோரும் கேமரா வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுல தான் இருக்காங்க. அக்கம் பக்கத்தில் எதாவது நெரிசல் ஆகுதா, ஆகுதா அப்படின்றது மாதிரி இப்போது சூழ்நிலையெல்லாம் மக்கள் பார்க்கவே இல்லை. என் ஒய்ஃபு, என் தங்கச்சி, எங்கள் இப்போ பாப்பா விஜயை பார்க்கணும், ஃபோட்டோ எடுக்கணும், அங்கேருந்து போய் செல்ஃபி எடுத்துக்கணும். பேரிகேட் மேலே அந்த ஒரு டிப்பில் ஏறி நின்று செல்ஃபி எடுக்கிறாங்க. இதெல்லாம் மக்கள் வந்து கொஞ்சமாவது புரிஞ்சுக்கணும். பேசிக்காக வந்து நீங்கள் நேசிக்கிற உங்கள் ஸ்டாரை வந்து நீங்கள் எப்படி வேணால் கொண்டாடுங்க. இது வந்து தேர்தல், ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்குது. தேர்தல் வேறு, சினிமா வேறு. இங்கே தேர்தல் பிரச்சாரத்துக்காக தான் வராரு அவர். உங்ககிட்ட ஓட்டு கேட்டு உங்கள் நலனுக்காக அவர் ஏதோ செய்ய போகிறாரு. அவர் ஜெயிச்சு வந்தா அதுக்காக தானே அவர் வராரு, அதை தானே அவர் சொல்கிறாரு உங்களுக்கு. ஓகே, இப்போ இந்த ஏன் கரூர் சம்பவம், கரூர் சம்பவம்னா அந்த கும்பல், அதுதான் நெரிசல், கூட்ட நெரிசல், அந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். போலீஸே கிடையாது, கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போலீஸ் கிடையாது. அதுதான் அவர் சிடி நிர்மல்குமார் எழுதி கொடுத்துருக்காரு.
வில்லிவாக்கம் கேம்பெயினை ஸ்டாப் பண்ணணும். அதுக்கான ரிசல்ட் நேற்று கிடைச்சிதான். எங்கே ஏதோ ஒரு அதே வில்லிவாக்கம் தான், அதே வில்லிவாக்கம் தான், அதை ஒரு அர்ஜுன் ஏரியா தான். அங்கே பாட்டில் அடிக்கிறான், ஏதோ ஒரு பாட்டில், சோடா பாட்டிலா இல்லை ஒயின் ஷாப் பாட்டிலான்னு தெரில, ஏதோ ஒரு பாட்டில் அடிக்கிறான் ஒருத்தான். இந்த மாதிரி இன்சிடென்ட் தான் நடக்குது. அதனால் இவங்க வந்து அவங்க போலீஸ் கொடுக்கலனாலும் இவங்க வந்து 70% வந்து, ஏன்னா இந்த நேரத்தில் வந்து போலீஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸை கொடுக்கறது வந்து கம்மியாக தான் கொடுக்க முடியும். ஆல்ரெடி பறக்கும் படை, இந்த கேஷை பிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து போலீஸ் ஃபோர்ஸஸ் அங்கங்கே போட்டிருக்காங்க. நம்ம அங்கங்கே பார்க்குறோம், ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம் அப்படின்னு போட்டு வண்டி நிற்குது. குவாலிஸோ இல்லை டவேரா வண்டியோ ஏதோ ஒரு வண்டி நிற்குது, பெரிய பெரிய வண்டிலாம். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த ஒரு வேனுக்கே வந்து 4 போலீஸ் 5 போலீஸ் போகிறாங்க. ஒரு எஸ்ஐ மாதிரி ஒருத்தர் இருக்கார். அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு டீம் சுற்றிக்கிட்டு இருக்கு, இந்த டீமை மானிட்டர் பண்ணுறதுக்கு. அப்படி இருக்கும்போது போலீஸ் ஃபோர்ஸ் எங்கேருந்து இவங்க ஜென்ரேட் பண்ணுவாங்கன்னு தெரியல. அது ஒரு காரணமாக இருக்கலாம். நான் அதை வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் சைடு வந்து குறை சொல்லணும், பட் ஆனால் வந்து சொல்ல முடியாத சூழ்நிலையும் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் இருக்கா அப்படின்றது தெரியல, டவுட்ஃபுல் தான். பட் இவங்க தான் என்ன பண்ணணும்னா, விஜய் டீமில் இருக்கவங்க தான் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸை ஏற்கனவே நம்ம அடிபட்டுட்டோம் கரூரில். இனிமேல் ஒரு சம்பவம் நடக்கக்கூடாமல் பார்த்துக்கணும். அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் உங்கள் கண்ணில் தென்படுது. அதுதான் நம்ம சொல்கிறோம். இதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா உங்கள் நலனை மக்கள் என்ன புரிஞ்சுக்கணும். இப்போ பேசிகிட்டு இருக்கோம், இதை வந்து 4 பேர் கமெண்ட் அடிப்பான், இவருக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் நலனை, உங்கள் சேஃப்டி, உங்கள் நல்லதுக்காக தான் அவர் வந்து தேர்தலில் ஓட்டு கேட்டு ஜெயிக்க வைக்கணும்னு வராரு. ஏன்னா இந்த கான்செப்டில் நான் தெளிவாக இருப்பேன். நான் பாலிடிக்ஸில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன், 2 முறை எலெக்ஷனில் நின்று 3 முறை எலெக்ஷனில் நின்றுருக்கேன். நான் என்னோடய தேர்தல் பிரச்சாரமே இதுதான், மக்களை வெற்றி பெற வைக்கிற ஒரு வெற்றி தான் உண்மையான வெற்றி. 5 வருஷம் கழித்து ஜெயிச்சு வந்து அவன் 5 வருஷம் உங்களுக்காக பணி செஞ்சுருக்கானா, அவங்கள வெற்றி பெற வச்சுருக்கானா தான் விஷயம். அதை தான் நீங்கள் பார்க்கணுமே ஒழிய, நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, மக்கள் வந்து மெத்தனை போக்கில் உங்கள் தலைவரை பார்க்குறீங்க, உங்கள் ஸ்டாரை பார்க்குறீங்க, அந்த ஆர்வத்தில் வரீங்க. ஆனால் அதுக்கு என்ன நடக்குது, உங்களுக்கு உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஏதோ ஒன்று நடந்து போச்சுன்னா என்ன கொடுப்பாங்க, அந்த 5 லட்சமோ 1 லட்சமோ ஏதோ ஒரு கட்சிக்காரன் கொடுப்பான், இல்லை இவங்க தலைவர் விஜயே கொடுப்பாரு. அதை வச்சுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உயிர் போனது தான். கரெக்டுங்களா? இப்போ சின்ன சின்ன உயிரெலாம் போச்சு, குழந்தைங்க உயிரெலாம் போச்சு கரூர் சம்பவத்தில். அந்த மாதிரி கரூர் சம்பவம் மாதிரி கூட்டம் மூலக்கடையில் நான் பார்க்குறேன். பெரம்பூரில் ஒரு பகுதியிலையும் அதான் சொல்கிறாங்க, அந்த பஸ் ஸ்டாண்ட்லேயும் கட்டுக்கடங்காத கூட்டம். உடனே என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் சொல்கிறாரு, அந்த விஜயை ஆதரித்து பேசுகிறார். நான் தான் சொன்னேன், இந்த மாதிரிலாம் இருக்குது, இவங்க எல்லாம் நீங்கள் உங்கள் லிங்கில் இருக்கீங்க, நீங்கள் மேலே சொல்லுங்கண்ணா. அவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு பொறாம விஜயை பார்த்து, ஏன்னா நீங்களே விஜயை எதிர்த்து போட்டி போட போகிறீங்க பெரம்பூர் தொகுதியில், உங்களுக்கு அந்த மாதிரி க்ரௌடு சேருமா அப்படின்ற மாதிரி உல்ட்டாவான கேள்வியெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் வந்து எல்லாருமே விஜயை குறை சொல்கிறதுலே இருக்கேன். மக்கள் வந்து எம்ஜிஆருக்கு வந்த மாதிரி வராங்க சார். எம்ஜிஆருக்கு வந்த கூட்டத்தை நம்ம பார்த்துருக்கோமா? ஆனால் அது வந்து கட்டுக்கடங்கிற கூட்டம். அவர் சொன்ன தத்துவ பாடல்களை கேட்டு வந்த கூட்டம் தான் அதெல்லாம். அது வந்து கட்டுக்கடங்கிற கூட்டம். இது வந்து கட்டுக்கடங்காமல் இருக்குது, இதுதான் விஷயம். அது ஒன்று போலீஸு தான் இது பண்ண, நீங்கள் வந்து பர்மிஷனே கேட்காம என்ன போன மாதிரி தான் இருக்குது. போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கல, போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்கலன்னா நீங்கள் அதுக்கேற்ற முயற்சியை பண்ணணும். இல்லை நீங்கள் இன்டர்னல் செக்யூரிட்டியை பெருக்கிக்கணும். எவ்வளோ செக்யூரிட்டி இது இருக்காங்க ஏரியாவில், அந்த ஏரியா பெரம்பூர் ஏரியாவில் நிறைய செக்யூரிட்டி ஏஜென்சிலாம் இருக்குது. அவங்ககிட்ட கொடுத்து எங்களுக்கு இந்த விஜய் போகிற வரைக்கும் இந்த லைனை கிளியர் பண்ணி கொடுக்குறதுக்கு நீங்கள் காசை கொடுத்தீங்கன்னா அனுப்ப போகிறான், ரெகுலேட் பண்ண போகிறான். போலீஸோட கோஆர்டினேட் பண்ணி தான் பண்ண போகிறான் அவனும். ஏன்னா செக்யூரிட்டி கார்ட்ஸில் இன்டெலிஜென்ஸு அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி மாதிரி தான் இருப்பாங்க அவங்களும். அவங்களுக்கு போலீஸோட லிங்க் இருக்கும். ஸோ அவங்களோட கோஆர்டினேட் பண்ணி கூடமாட பண்ண கொடுக்க போகிறாங்க. அது ஒரு விஷயம். அதுதான் இப்போ மறுபடியும் ஒரு கரூர் சம்பவம் நடந்துருமோ இவர் தேர்தல் பிரச்சாரம் முடிக்கிறதுக்குள்ள அப்படின்றதான் எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா யாருனுடைய பிளானிங் அப்படின்னா, இது பிளானிங்கா இல்லை பிளானிங் இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்களா, இல்லை இன்னொரு சம்பவம் நடக்கட்டும்னு நினைக்கிறாங்களா, ஆளுங்கட்சியும் சரி இவங்களும் சரி அந்த மாதிரி நினைக்கிறாங்களான்றதான் இந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிச்சு எனக்கு. புரியுதுங்களா? அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் மக்கள் வந்து தெளிவாக உங்கள் பாதுகாப்புக்கு தான் அவங்க எலெக்ஷனில் நிற்கிறாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாதப்போ நீங்கள் போய் நின்று ஓட்டு போட வயசே இல்லாத பையன்லாம் போய் நின்றுக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அங்கே வந்து கூட்டத்தை உருவாக்குறான். அது ஸ்டாருன்ற அடிப்படையில்.
அவங்க தான் சொல்லணும் பசங்களுக்கு, நீங்கள் நான் ஓட்டு சேகரிக்க தான் வரேன், ஒரு ஸ்டாராக வரல அப்படின்றத பதிய வைக்கணும். இதை பதிய வைக்காமல் அவர் ஸ்டாருன்ற லெவலில் வந்தார்னா அந்த கூட்டம் அப்படி தான் கட்டுக்கடங்காமல் தான் போகும். ஓகே, யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. விஜயினோட உயிருக்கு இதில் வந்து வேற ஏதாவது மர்மங்கள் இருக்கா அப்படின்றதான் போக போக தான் தெரியும். அது உங்களுக்கு சந்தேகமா இருக்கு? சந்தேகமாக தான் இருக்குது எனக்கு. இதெல்லாம் செட் பண்ணி பண்ணுறாங்களா, விஜய் உயிருக்கே ஆபத்து இருக்குமான்றதான் எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ தூரம் படித்தவங்களுக்கு தானே சீட்டு கொடுத்து நிற்க வச்சுருக்காங்க. உங்கள் புசி ஆனந்த் ஆகட்டும், ஆதவ் அர்ஜுன் ஆகட்டும். ஆதவ் அர்ஜுன்லாம் ஒரு பேஸ்கெட் பால் அசோசியேஷனுக்கு ஒரு தலைவராக இருக்கக்கூடியவர். அவருக்கெல்லாம் பிளானிங் இருக்காதா? ஏற்கனவே பெண் நிறுவனத்தில் வேலை செஞ்சவர். கேட்டால் பிரசாந்த் கிஷோரோட வேலை செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க 2021 தேர்தலில் திமுகவோட. ஏன் அவருக்கெல்லாம் இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜி, இதெல்லாம் வந்து ஸ்ட்ரக்சர்லாம் தெரியாது எனக்கு. நம்ம தெளிவாகனா மக்கள் வந்து உங்கள் உயிர் போயிடும், அவங்க இதை பார்த்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஓகே, கோர்ட்டு கேஸுன்னு தான் அலையணும், அவ்வளோதான். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. உங்கள் பிசினஸ் இன்னும் அதிக மக்களை சென்றடைய வேண்டுமா? இன்றைய டிஜிட்டல் உலகில் சரியான ப்ரமோஷன் தான் வெற்றியின் முதல் படி. தமிழகம் முழுவதும் பல லட்சக்கணக்கான பார்வையாளர்களை தினமும் சென்றடையும் ரியல் ஒன் யூடியூப் சேனல்களில் உங்கள் பிசினஸ் இனி எல்லோரும் அறியட்டும். குறைந்த செலவில் அதிக ரீச். உங்கள் பிராண்டுக்கு நம்பிக்கையும் வளர்ச்சியும் சேர்க்க இன்றே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். 9280087164